and ரெண்டுத்துக்கும் மீனிங் என்ன? ஏ and ரெண்டுத்துக்கும் மீனிங் என்ன அப்படின்னா, மீனிங் என்ன? ஒரு ஏக்கு ஆனுக்கும் மீனிங் என்ன? ஒரு. இதான் மீனிங். ஆனா ஏ யூஸ் பண்ற இடத்துல ஆன் யூஸ் பண்ணக்கூடாது, ஆன் யூஸ் பண்ற இடத்துல ஏ யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? ஏ யூஸ் பண்ற இடத்துல ஆன் யூஸ் பண்ணக்கூடாது, ஆன் யூஸ் பண்ற இடத்துல ஏ யூஸ் பண்ணக்கூடாது. அர்த்தம் ஒண்ணா இருக்கலாம், ரெண்டுத்துக்கும் மீனிங் ஒண்ணுதான். நானே சொல்றேன் ஒண்ணுதான், பட் வெவ்வேறு இடத்துல பயன்படுத்தணும். சரி, இப்போ இந்த AEIOU நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? எப்படி? AEIOU கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? இப்போ ஏல ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை, ஏல ஆரம்பிக்கிற போல ஒரு வார்த்தை என்ன சொல்லலாம்? as. asனா என்ன? கழுதை. ஈல ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு வேர்ட் சொல்லுங்க பார்க்கலாம். egg. ஈல ஆரம்பிக்கிற போல ஒரு வார்த்தை அப்படிங்கும் போது egg. அடுத்து ஐல ஆரம்பிக்கிற போல ஒரு வேர்டுன்னு சொன்னா ஐஸ். ஓல ஆரம்பிக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா வந்து owl. ஓல ஆரம்பிக்கிற மாதிரி ஒன்று சொல்லுங்கன்னா owl அப்படின்னு சொல்லலாம். அடுத்து யூல ஆரம்பிக்கிற போல ஒன்று சொல்லும் பொழுது umbrella. ஓகேவா? கவனிங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன? AEIOU வந்துருச்சா? AEIOU. இப்போ ஏல ஆரம்பிக்கிற வார்த்தை as பாருங்க, ஏல ஆரம்பிக்குது இந்த வார்த்தை. எக் என்ன? ஈல ஆரம்பிக்குது, எக் ஈல ஆரம்பிக்குது. ஐஸ் ஐல ஆரம்பிக்குது, அவுல் ஓல ஆரம்பிக்குது, அம்ப்ரெல்லா யூல ஆரம்பிக்குது. அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாமே எதுல ஆரம்பிக்குதுன்னு சொன்னா வவல்ஸ் ஆரம்பிக்குது. இந்த வார்த்தைகள் எல்லாமே எப்படி? வவல்ஸ்ல ஆரம்பிக்குது. வவல்ஸ்ல ஆரம்பிக்கிற வார்த்தைகளுக்கு முன்னாடி ஆன் போடணும். இன்னும் கத்தி கூட சொல்லுவேன் நான். வவல்ஸ்ல ஆரம்பிக்கிற வார்த்தைகளுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஆன் போடணும். இதை மட்டும் மறந்துடாதீங்க. வவல்ஸ் ஆரம்பிக்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஆன் போடணும். என்ன சொல்லணும்? இப்போ ஒரு கழுதைன்னு சொல்லணும் வச்சுங்களேன். எப்படி? ஒரு கழுதை அப்படின்னு சொல்லும்போது ஏ ஆஸ்ன்னு சொல்லக்கூடாது, தப்பு. எப்படி? ஒரு கழுதைன்னு சொல்லும் போது ஏ ஆஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? an as. எப்படி? an as அப்படின்னு சொல்லணும். ஒரு முட்டைன்னு சொல்லும் போது ஏ எக்னு சொன்னா தப்பு. என்ன சொல்லணும்? an egg. an egg அப்படின்னு சொல்லணும். அதே போல ஐஸ் சொல்லும் போது an ice. இது ஐஸ் ஐஸ்கிரீம் சொல்லலாம். எப்படி? ஐஸ்கிரீம் சொல்லலாமா? இதோட ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லலாம். ஐஸ்கிரீம். இப்போ இங்க பாருங்க, owl இருக்கு இல்லையா? இங்க என்ன சொல்லணும்? an owl. ஒரு ஆந்தை. umbrella. an umbrella. ஒரு குடை. பாருங்க, இது போல வவல்ஸ்ல ஆரம்பிக்கிற வார்த்தைகளுக்கு முன்னாடி an போடணும். an as, an egg. இங்க பாருங்க, நான் an as நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம்பா. an as ஏல ஆரம்பிக்கிற இன்னும் சில வார்த்தைகள் சொல்லட்டுமா? ஏல ஆரம்பிக்கிற இன்னும் சில வார்த்தைகள் சொல்லட்டுமா? an as சொல்லியாச்சு. an as. இப்ப இதே an apple சொல்லலாம்ல? an apple. ஒரு ஆப்பிள். an actor. an actor. ஒரு நடிகர் சொல்லலாமா? an auditor. an auditor. இப்ப ஈல ஆரம்பிக்க சொல்லட்டுமா? an egg இருக்கா? an egg. an engineer சொல்லலாமா? engineer. ஈல தான் ஆரம்பிக்குது. அப்போ an engineer. அப்புறம் என்ன சொல்லலாம்? இது an elephant சொல்லலாம் இல்லையா? an elephant. ஒரு யானை. இப்போ இது பாருங்க, ஐஸ்கிரீம் போது an ஐஸ்கிரீம். ஒரு ஐஸ்கிரீம். an ink pot. an ink pot. ink ஐல தான் இருக்குது. an ink pot. an inspector. நான் ஃப்ரெண்ட் சொல்றேன், ஃப்ரெண்ட் he is an inspector அப்படின்ற. அப்ப என்ன அர்த்தம்? அவன் ஒரு இன்ஸ்பெக்டர். an inspector சொல்லலாமா? இன்ஸ்பெக்டர் முதலில் என்ன? ஐ. இன்ஸ்பெக்டர் முதலில் என்ன? ஐ. அப்ப an inspector சொல்லலாமா? I am an Indian. I am an Indian. நான் ஒரு இந்தியன். an Indian சொல்லலாமா? இன்னும் சொல்லிட்டே போலாம். இதுல பாருங்க, ஓல பாருங்க, an owl.
ஒரு ஆந்தை. an onion சொல்லாமா, ஆனியன் வெங்காயம். an onion சொல்லலாம் இல்லையா? an onion என்ன, ஒரு வெங்காயம். an orange சொல்லலாமா? an orange ஒரு ஆரஞ்சு பழம். an orange சொல்லிட்டே போலாம். அடுத்து வாங்க, umbrella இருக்கு. an umbrella கரெக்ட். an umbrella இந்த யூல ஆரம்பி சொல்லுங்க பார்க்கலாம். an umbrella சொல்லிட்டீங்க. அப்புறம் a useful an umbrella ஓகே. an university ஓகே. சரி கவனிங்க, a e i o u. இப்போ இதுல ஆரம்பிக்கிறது எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன பண்ணணும்? an போடணும். அப்புறம் இன்னொன்னு நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னா, இந்த a e i o u இது அஞ்சும் சில இடங்கள்ல இந்த அஞ்சும் இப்ப பார்க்கும்போது வெளியே தெரியுது. as அப்படின்னா a வெளியே தெரியுது, ஆரம்பத்தில் தெரியுது. egg அப்படின்னா e தெரியுது. சில இடங்கள்ல இந்த a e i o u வெளியே தெரியாது. எப்படி வெளியே தெரியாது? ஆனா அதனுடைய உச்சரிப்பு இருக்கும், அதனுடைய சவுண்ட் மட்டும் அங்க இருக்கு. இந்த வவல்ஸ் இருக்குல்ல, வவல்ஸ் வந்து அங்க வவல்ஸுடைய எழுத்துக்கள் இருக்காது சில இடங்கள்ல தான். பல இடங்கள்ல இப்படி தெரிஞ்சிடும், பல இடங்கள்ல வெளிப்படையா தெரிஞ்சிடும். ஆனா சில இடங்கள்ல எப்படின்னா வந்து தெரியாது. ஆனா உச்சரிக்கும் போது தெரியும். உச்சரிக்கும் போது இந்த உயிரெழுத்து உச்சரிப்பு அங்க இருக்கும், அந்த சவுண்ட் தான் இருக்கும், ஆனா அந்த எழுத்து இருக்காது. அதுக்காக கண்ண மூடிட்டு அந்த வந்து நீங்க ஏ போட்டக்கூடாது. அதை நான் சொல்றேன் இப்போ. இதுக்கு அடுத்து